பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு. ரெடிமேட் இட்லி மாவு. Without idli, there is no chutney. முருங்கை பொடி, பிரண்டை பொடி 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போறோம்னா பிஞ்சு கத்திரிக்காயை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். கஞ்சிக்கு, தயிர் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து பிஞ்சு காயா எடுத்து இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காயை 4ஆக வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இங்கே வடைச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். கொஞ்சம் எண்ணெய் கூடவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் வதக்கி விட்டுருங்க. இது வந்து பூண்டு நல்லா வேகணும் அப்படிங்கிறதில்ல. இதில் வந்து கொஞ்சம் பூண்டு ஒரு அரை வேக்காடு வெந்தாலே போதும், நல்லா சிவக்க வேண்டாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் முழுசாக சேர்த்துக்கோங்க. உரிச்சிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம் பாதி வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு ஒரு கிண்டு இந்த கத்திரிக்காயில் சூடு ஏறணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் உள்ளே அந்த எண்ணெய் வாடை சேர்ந்து நல்லா இருக்கும். அதாவது தக்காளியை ஃபஸ்ட்லேயே போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இந்த எண்ணெய்க்குள்ள கத்திரிக்காய் வேகணும். அதுக்கப்புறம் தான் தக்காளியை போடணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருக்கு. இந்த எண்ணெய் போட்டு சூடு போட்டு மேலே உள்ளே நல்லா இறங்கிருக்கும். இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், அதாவது உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்காங்க. நான் 3/4 ஸ்பூனு சேர்க்குறேன். 1/2 கிலோ இருக்குது கத்திரிக்காய், அதுக்கு நான் இந்த அளவு சேர்த்துருக்குறேன். ரொம்ப காரம் வேண்டாம், பார்த்துக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2ஐயும் சேர்த்து ஒரு கிண்டிடுங்க. நல்ல கலராக இருக்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூனு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. அதாவது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் கறக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லபடியாக மூடி வச்சு அடுப்பு குறைச்சி வச்சு வேக விடுங்க. நான் குறைச்சி வச்சுட்டு இதே மெதுவாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு பாருங்கள், வேக வச்சு நல்லா வந்து ஓரளவு வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் அரைச்ச முருங்கை காய் பொடி, இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் இருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். செமையாக இருக்குங்க. இது வந்து நல்லா ஹெல்த்தியானதும் கூட. முருங்கை காய் பொடி நல்லா மறுபடியும் ஒரு கிளறி மூடி வச்சுருங்க. அப்போ தான் இந்த காயோட பொடி எல்லாத்துலேயும் இறங்கும், சாரணும். உங்களுக்கு வந்து வரணும் இருந்துச்சுன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் அடுப்பை ஸ்லோவிலே சொல்கிறதுனால வரப்பு தன்மை இல்லை. இது வரல, நல்லா கொஞ்சம் அப்படியே அந்த தக்காளியெல்லாம் கசைஞ்சு நல்லா தண்ணி விட்டு இருந்ததுனால விட்டுட்டேன். உங்களுக்கு ரொம்ப வரப்பாக இருந்தால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த பொடியை போட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக வரன்னு இருக்குது. இருந்தாலும் மூடி வச்சா சரியாக வந்துடும். இந்த பொடியை வந்து நம்ம ஏற்கனவே வந்து வறுத்துட்டு தான் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் குக் ஆகணுங்கிறது இல்லை, லைட்டாக இதில் போட்டு சூடு ஏறினாலே போதும். அவ்வளவுதான். இப்போ நல்லா அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடணும். 2 நிமிஷம் கழிச்சதும் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டோம்னா அவ்வளவுதான். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான ஒரு பொரியல். அவ்வளோதாங்க. இந்த முருங்கைக்காய் வாடை செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. முருங்கைக்காய் உங்ககிட்ட சீசன் டயத்தில் இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். ஷார்ட்டில் போட்டிருக்கிறேன், அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா முருங்கைக்காய் சீசனில்
எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கஞ்சிக்கு சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. தயிர் சாதத்துக்கு செமையாக இருக்குது. கத்திரிக்காய் பொரியல் நல்லா வரன்னு இருக்கா, செமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இருந்தால் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.